ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 8ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சுபுஜோ துர்தரோ வாக்மி மஹேந்திரோ வசுதோ வசுஹு நைகரூபோ ப்ருஹத்ரூபஹ क्षिपिविष्टः प्रकाशनः ओजस्तेजोद्युतिधरः प्रकाशात्मा प्रतापनः ऋद्धस्पष्टाक्षरो मन्त्रश्चन्द्रांशुर्भास्करद्युतिः अमृतांशोद्भवो भानुः शशबिन्दुः सुरेश्वरः औषधं जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथः पवनः पावनो नलः कामः कामकृत् कान्तः कामः कामप्रदः प्रभुः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. நம்பர் பாசுரத்தில் இருக்கும். முதல்ல 5 பாசுரம் பாவை நோன்பு பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் 6, 7 பாசுரங்களில் வந்து 2 பெண்களை வந்து எழுப்புனாங்க. இப்போ 3வது பெண்கள். இப்போ 2 பெண்கள் 3வது பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுப்புறதுக்காக இவ்வளோ அப்படின்னா அது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டாள்னா கேட்டகரி மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் எழுப்புனாங்கன்னா 100கணக்கான பேரை அந்த ஒரு பாசுரத்தை பாடி எழுப்பியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி
மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் போய் இப்போ ஆண்டாள் வந்து இங்கே நின்று எழுப்புற மாதிரி அந்த கூட ஆல்ரெடி வந்த பெண்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடமா போய் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆண்டாளே ஸ்ட்ரெயிட்டாக எழுப்புனது தானே தவிர இந்த மாதிரி பல பேர் எந்திரிச்சு நிறைய பெண்கள் எந்திரிச்சு இவங்களோட ஜாயின் ஆகுறாங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணுமே தவிர வெறும் ஒருத்தர் எழுப்புறதுக்காக இப்படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி பல பேர் இது வந்து கேட்டகரி மாதிரி பிரிச்சிருக்காங்க. இப்படியும் பாடி கொஞ்சம் பேர் எழுப்புனாங்க, இப்படியும் பாடி கொஞ்சம் பேர் எழுப்புனாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தானே தவிர அந்த ஒரே ஒருத்தர், ஏன்னா ஒரே ஒருத்தர் எழுப்புறதுக்குன்னா அவங்க பேர் கூட இதில் போட்டுடலாம் பாருங்க பாசுரத்தில். இப்போ வந்து மாலா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையே இதில் போட்டுடலாமே, அந்த பேரை போட்டு இவங்கள தான் எழுப்புனாங்கன்னு. அப்படி இல்லை, ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த பாடலை பாடியே பல பேரை எழுப்பியிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 8வது பாசுரம் பார்க்கலாம். முதல்ல அந்த பாசுரம் என்னன்றதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம் தான் இது 8வது பாசுரம். ஒவ்வொரு லைனாக நம்ம அர்த்தம் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்றாங்க. இன்னும் வந்து பூரண சூரியன் வெளியில் வரலை, இன்னும் வந்து இன்னும் சூரிய உதயம் ஆகலை. அதுக்கான எல்லா சூழலும் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வந்து முதல்ல அந்த பாசுரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பாசுரங்களை பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் சத்தமிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆனை சாத்தான் எப்படி சத்தமிச்சு எப்படி பேசிச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழல் ஏற்படுதே தவிர இன்னும் சூரிய உதயம் நடக்கலை. ஸோ சூரிய உதயம் நடக்க போகுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்றாங்க. கீழ்வானம்ன்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது, ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு, கீழ்வானம்ன்றது கிழக்கு வானம் வந்து வெளுத்துருச்சு, வெள்ளென்று இருக்குது அப்படின்னா வெளுத்துருச்சு அப்படின்னா சூரியன் வரப்போகுதுன்னு அர்த்தம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதோட ஒளியில் கொஞ்சமாக வெளியில் வந்து அது வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா இருட்டாக இருக்கும் இல்லையா, ராத்திரி மிட் நைட்டெல்லாம் தாண்டி அந்த விடியற் காலையில் அப்படின்றப்போ வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அந்த முதல்ல சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சூரியனோட கதிர்கள் வந்து முதல்ல வெள்ளையாக தான் வெளிப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே அது சிகப்பாக மாதிரி அந்த மஞ்சள் சிகப்பு அதோட மிக்ஸில் வந்து சூரியோதயம் வந்துடும். முதல்ல வந்து அது வெளுத்து தான் இருக்கும், ரொம்ப வெள்ளையாக தான் இருக்கும். அதனால தான் அப்படின்னா இன்னும் சூரியோதயம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழ்வானம் வெள்ளென்று, ஸோ கிழக்கு வானம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா இப்போ வானம்னா இங்கே இருக்குது, நம்ம மேலே தான் பார்ப்போம் இல்லையா. ஆனால் நம்ம கீழ்வானம்னா அந்த கடலுக்கிட்ட பார்க்கறது, அந்த வானம் வந்து அப்படி அந்த கடலோட அது ஆக்சுவலி அது அந்த இடத்துல வந்து முடியலை, வானம் முடியலை. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த வானம் வந்து ஏதோ அந்த கடலை சுற்றி அந்த இறங்குற மாதிரியே இருக்கும் இல்லையா. அந்த சூரியோதயம் ஆடுற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், கீழ்வானம் மாதிரி தான் தெரியும். வானம்னா மேலே பார்ப்போம், அப்போ இந்த இடம் பார்க்கும்போது அது கீழ்வானமாக தெரியும் இல்லையா. அந்த இடத்துல வெள்ளென்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஒளி கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு பாசுரத்திலையும் டைமிங் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாசுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 4:35 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த இன்னும் சூரியன் வரலை, அந்த சூரியனோட கதிர் கூட இன்னும் வெளியில் வரலை. சூரியனோட கதிரை விட அந்த வெள்ளென்று அந்த கலர் தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு 4:30 4:35 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு எழுப்புறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா எருமை வந்து சிறுவீடு, இந்த நுனிப்புல் மேய்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நுனிப்புல் மேய்றது அப்படி அதை வந்து மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா பால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. அது வந்து அது இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனிப்புல் மேய்ஞ்சதுக்கப்புறமா பால் கறந்தோன்னா அந்த பால் வந்து பியூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எருமைகள் எல்லாம் சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான், அந்த பறந்து இருக்கிற அந்த நுனிப்புல் மேய்றதுக்கு கிளம்பிடுச்சு, எருமைகள் எல்லாம் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எதுக்காக இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் எருமெல்லாம் கிளம்பிடுச்சு, இப்போ தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய எழுப்பி எருமெல்லாம் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை இல்லையா. ஆனால் ரொம்ப அர்த்தத்தோடு தான் ஆண்டாள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எதுக்காக எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னா எருமை வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா லேசினஸ், அதாவது வந்து ஏன் எருமை மாடு மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சும்மாவே நின்றுட்டு இருந்தா சோம்பேறியாக இருந்தா இதுக்கெல்லாம் எருமையை தான் நம்ம வந்து சொல்லி வந்து நம்ம வந்து சொல்லாடலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. எருமை எதுக்காகனா லேசினஸ், சோம்பேறியாக இருக்கும்போது அந்த எருமை அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எருமையே கிளம்பிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா இன்னும் விடியவே இல்லை இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கீழ்வானம் இப்போதான் வெள்ளென்று இருக்கு. ஆனால் எருமையே வேலை பார்க்க கிளம்பிடுச்சு, அது போய் நுனிப்புல் சாப்பிட்றதுக்கு மேய்றதுக்கு அது கிளம்பிடுச்சு. இன்னும் எந்திரிக்கல.
அதனால தான் சொல்கிறேன் எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான எழுப்புறதுக்கான ஒரு வகை. அப்படி சொல்கிறாங்க. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். இந்த இடத்துல சிறுவீடு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சூரியோதயம்லாம் ஆனதுக்கப்புறமா எருமையை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க. அது வந்து பெரிய வீடு, அது வந்து ரொம்ப பெரிய அந்த ஒரு மாதிரி தோட்டம் மாதிரி வயல்வெளி அந்த இதுக்கு அனுப்புவாங்க. இப்போதைக்கு அவங்க எங்கே வந்து கட்டி போட்டிருந்தாங்களோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல மட்டும் நுனிப்புல் மேய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிறுவீடு. ஸோ அப்படின்னா இன்னும் விடியலை அப்படின்றத சொல்லி, ஆனால் இருந்தாலும் எருமையே கிளம்பிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, மிக்குள்ளனா மீதம் இருக்கிற, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான், மிச்சம் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கிளம்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. போகின்றாரை போகாமல் காத்து அப்படின்னா போயிட்டு இருக்கிறவங்கள போகாமல் நிறுத்தி வச்சிருக்கேன். யார் நிறுத்தி வச்சிருக்கா? ஆண்டாள் சொல்றாங்க. போயிட்டு இருக்கிறவங்கள போகாமல் நிறுத்தி வச்சிருக்கேன். எதுக்கு? உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னை எழுப்புறதுக்காக வந்து இங்கே நிற்கிறோம். அவங்களெல்லாம் போகிறவங்கள நிப்பாட்டிட்டு நீ போவாத இரு, நான் இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறவங்களெல்லாம் நிறுத்திட்டு உன்னை கூப்பிடுறதுக்காக, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், உன்னை கூப்பிடுறதுக்காக நாங்கள் வந்து நின்றுட்டுருக்குறோம். அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் எந்திரி அப்படிம்பாங்க. இது கூட நம்ம குழந்தைங்களை எழுப்பும்போது சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரி அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்னும் இப்போ அப்படியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இல்லை, உன் ஃப்ரெண்டை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறேன், சீக்கிரம் எந்திரிச்சேன்னா நீ அவனோடையே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறவங்களை வந்து உனக்காக நிறுத்தி வச்சிருக்கேன், நீ எந்திரிச்சேன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டாள் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து கோதுகலம்னா குதூகலமுக்கு தான் அவங்க கோதுகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதூகலம்னா குதூகலமுடைய பாவாய்னா நீ ரொம்ப எனர்ஜெட்டிக் லேடியாச்சே, நீ வந்து எனர்ஜெட்டிக் பொண்ணாச்சேம்மா, நீ வந்து எல்லாத்துக்கும் துள்ளி குதிப்பியே, இது இன்னைக்கு என்ன நீ வந்து தூங்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றது தான் என்ன சொல்றாங்கன்னா ஞாபகப்படுத்துறாங்க. நீ ரொம்ப குதூகலமான பொண்ணாச்சே, நீ ரொம்ப ஆக்டிவான பொண்ணாச்சே, நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்றதுக்கான வார்த்தை தான் என்னன்னா குதூகலம் உடைய பாவாய் தான் கோதுகலம் உடைய பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த லைன் வந்து எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்திரிச்சுக்கோ பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. பாடுப்பா, நீ பாடிக்கிட்டே வா, நம்ம போகலாம். யாரை பாடிக்கிட்டே வர்றதுன்னு தெரியலையா? அதை தான் நான் சொல்கிறேன். மாவாய் பிளந்தானை பாடிக்கிட்டே வா அப்படின்றாங்க. அது யாருங்க மாவாய் பிளந்தானை அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து ஆண்டாள் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, மானா விலங்குன்னு அர்த்தம். மாவாய் பிளந்தானேனா விலங்கோட வாயை பிளந்து எடுத்தானா அந்த கடவுள். அப்படி இருக்கும்போது யாரு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான பாசுரத்துக்கான இந்த வார்த்தைக்கான விஷயத்தை போன பாசுரத்தில் வச்சுருக்காங்க. போன பொண்ணை எழுப்பும்போது, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எழுப்பும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேசவனை பாடவும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன திடீர்னு நம்ம கேசவன் சொல்லிட்டோம்? கேசவன் எப்படிப்பட்டவன்? இப்போ நம்ம வந்து நம்ம அர்த்தத்தை பார்க்கறதுனால நம்ம பாசுர அர்த்தத்தில் அதெல்லாம் சொல்லிட்டோம். கேசின்ற ஒரு குதிரையை வந்து கொன்னதுனால அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த வாயை வந்து பிளந்து தான் கொன்னாங்கன்றதெல்லாம் நம்ம போன பாசுரத்திலே பார்த்துட்டோமே தவிர, ஆண்டாள் பாடும்போது கேசவனை பாடவும் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர, இந்த கேசி இந்த குதிரை அது ராட்சசன் அதை வந்து கொன்னதுனால தான் கேசவன் அப்படின்றதெல்லாம் ஆண்டாள் சொல்லலை. நம்ம அதோட அர்த்தத்தை பார்த்ததுனால நம்ம சொன்னோமே தவிர ஆண்டாள் சொல்லலை இல்லையா? அதனால் ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாவாய் பிளந்தானை, மானா விலங்கு, வாய் பிளந்தானை அப்படின்னா கேசி தான். கேசின்ற ஒரு அனிமல், ஒரு விலங்கு, அந்த விலங்கை வாயை பிளந்தே கொன்னாராம் நம்ம கண்ணன். அதனால தான் அவருக்கு கேசவன்ற பேர். கேசி அப்படின்ற ஒரு விலங்கை வாயை பிளந்து கொன்னதுனால தான் கேசவன்ற பேர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கேசவனை பாடிக்கிட்டே வா போகலாம் எந்திரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்றாங்க. அது என்ன மல்லரை? மல்லரைனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்சன் இருக்கார் இல்லையா, கம்சனோட அடியாட்கள். அந்த கம்சனோட அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் செக்யூரிட்டி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போல்லாம் வந்து பிளாக் கேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சீஃப் மினிஸ்டருக்கு வந்து பிளாக் கேட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்லர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, கம்சனுக்கு வந்து முதல் அரண்,
இந்த ஃபஸ்ட்டு அரணாக இருக்கக்கூடியவங்க. யாராவது கம்சனை நெருங்கணும்னா இந்த மல்லர்களை கொன்னா மட்டும்தான் நெருங்க முடியுமே தவிர சாதாரணமாக நெருங்கிட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாவுக்கும் அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் அப்படின்ற ஒரு இருப்பாங்க. அவங்க தான் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். அவங்கள மீறி தான் நெருங்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்போ வந்து கம்சன் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தாராம். அதாவது 8வது குழந்தையால தான் இந்த மாதிரி ஆக போகுது, உயிர் புரிய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேவகியும் வசுதேவியும் ஒரு இடத்துல போட்டு ஒவ்வொரு குழந்தையும் கொண்டுட்டே வந்து ஒரு குழந்தை மட்டும் மிஸ் ஆகி அந்த பக்கம் போன உடனே அவர் கொஞ்சம் கூட பயப்படலையாம், அவர் கவலையே படலையாம். பூதனையை கூப்பிட்டாங்களாம். பூதனையை கூப்பிட்டு பூதனைக்கிட்ட இந்த மாதிரி கம்சன் வந்து சொன்னாரா, இங்கே பார் பூதனை, அந்த பக்கத்தில் போ, அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொண்டுடு அப்படின்னு சொல்லும்போது பூதனை தான் வந்து நிச்சயமாக நான் கொண்டுடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படாதீங்கன்னு பூதனை வந்து கம்சன் கிட்ட சொன்னாங்களாம். ஆனால் கம்சனுக்கு கவலையே இல்லையாம். அதெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படலை, இருந்தாலும் எதுக்கு போய் கொண்டுடு அப்படின்னாங்களாம். ஏங்க கம்சன் கவலையே படலை, ஏன் வந்து கொஞ்சம் கூட வந்து அவர் திணறல, பூதனை பயப்பட்ட அளவுக்கு கூட வந்து கம்சன் பயப்படலையே. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரே காரணம், கம்சனை சுற்றி மல்லர் படை இருக்குது. அதனால் நம்மளுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, மல்லர் படையை தாண்டி என் பக்கத்தில் யாரும் வர முடியாது, இருந்தாலும் எதுக்கு வம்பு, நீ போய் கொண்டுட அப்படின்னு தான் பூதனை அனுப்புகிறாங்களே தவிர ரொம்ப டென்ஷனாக கம்சன் உட்காந்துட்டு அச்சுச்சோ எனக்கு ஒன்றும் புரியலையே, தலையெல்லாம் சுற்றுது, பூதனை எப்படியாவது கொண்டுடு, நீ கொண்டுட்டுன்ற நியூஸ் என் காதில் கேட்டால் தான் நான் வந்து திருப்தி அடைவேன் அப்படிலாம் சொல்லலை. ரொம்ப சாதாரணமாக பூதனையை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால் அந்த பக்கம் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொண்டுடு அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பூதனை அந்த மாதிரி போகிறாங்க, அங்கேயே சாகுறாங்க. பூதனையோட உயிர் வந்து நம்ம கிருஷ்ணரோட கையால் வந்து முறியுது. இப்போ வந்து இறந்துட்டாங்க பூதனை. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்சனுக்கு வரும்போது கூட கம்சன் பெருசாக ஒன்றும் கவலைப்படலையாம். ஓ அப்படியா, பூதனை செத்து போச்சா, சரி ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நீ வந்து சகடாசுரனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சகடாசுரனை கூப்பிட்டு சகடாசுரன் கிட்டே இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குது, பூதனை எங்கே செத்தான்னு பார்த்து அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொண்டுடு அப்படின்னு சொல்லி சகடாசுரனை அனுப்புகிறாங்க. சகடாசுரன் அங்கே போகிறான். அங்கே போய் எப்படி செத்தான்றதை நம்ம போன பாசரங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ சகடாசுரனும் செத்தான். அப்பயும் கம்சன் வந்து கவலைப்படலையாம். என்ன பெருசாக வந்து அவன் என்ன கொண்டுடுவான், இத்தனோண்டு குழந்தை, அவன் வந்து என்னை கொண்டுடுவானா, பூதனையும் சகடாசுரனையும் கொண்டுட்டா அதுவும் நானும் ஒன்றா, என்னை சுற்றி மல்லர் படை இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாரா கம்சன். என்னை சுற்றி மல்லர் படை இருக்குது, என்ன எதுவும் பண்ண முடியாது, என்னை சுற்றி மல்லர் படை இருக்குது, என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாராம். இருந்தாலும் எதுக்கு சான்ஸ் எடுக்கணும், நம்ம பாட்டுக்கு வந்து அவனை கொல்றதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ராட்சசன் அனுப்பி அந்த ராட்சசன் கண்ணுக்குட்டியாக போய் இன்னொரு ராட்சசன் அனுப்பி அந்த ராட்சசன் வந்து இதா போய் அதா போயின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் அனுப்பி எல்லாரும் செத்தாங்க. ஆனால் எத்தனை பேர் செத்தாலும் கம்சன் கவலைப்படவே இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் பார்த்தாலே தவிர என்னடா இது எல்லாருமே சாகுறாங்களே அப்படின்ற பயம் வரவே இல்லை. அது காரணம் என்ன, கம்சனோட மல்லர் படை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கம்சன் வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. நந்தகோபனோட வீட்டில், ஏன்னா இப்போ எல்லாரும் சாகுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தானே சாவாங்க, அப்போ நியூஸ் வந்துடும் இல்லையா கம்சனுக்கு. அப்போ நந்தகோபனுக்கு பையனாக இருக்கிற அந்த பையன் தான் பிரச்சனை அப்படின்னு தோணுது அப்படின்ற விஷயம் கம்சன் கண்டுபிடிச்சிடுறாரு. கம்சன் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு யாகம் வளர்த்துறேன், அந்த யாகத்துக்கு வந்து நந்தகோபாலை ஃபேமிலியோடு வர சொல்லி இன்வைட் பண்ணலாம், அவன் வரட்டும், அப்போ வந்து இங்கே வருவான்ல, இங்கே வந்து நான் அவன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் கொஞ்சம் பிளான் எல்லாம் போட்டு வைக்கிறார். ஒரு யானையை வச்சு கொல்லணும், யாரை, நம்ம கண்ணனை வந்து யானையை வச்சு கொல்லணும்னு ஒரு யானையை ரெடி பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து மல்லர் படை மல்யுத்தம் நடக்குது. அந்த மல்யுத்தத்தில் வந்து இவரோட மல்லர் படை ஆளுங்கள்லாம் அங்கே வந்து மல்யுத்தம் பண்ணுறாங்க. இவர் யானையும் மீறி உள்ளே வந்துட்டார் அப்படின்னா மல்யுத்தத்தில் கலந்துக்க சொல்லுவோம், அங்கே நம்ம மல்லர் படையை வச்சு முடிச்சிருவோம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் அக்ரூரை அனுப்பிச்சு அவர் வந்து நந்தகோபனை ஃபேமிலியோடு வர சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நந்தகோபன் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணனை கூட்டிக்கிட்டே, கண்ணன் பல்ராமன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டே அவங்க எங்கே பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து கம்சன் இருக்கிற இடத்துக்கு வரார். ஆனால் கம்சன் முன்னாடி வரல, அவர் உள்ளே இருக்கிறார். என்ன இருந்தாலும் இவங்களெல்லாம் தாண்டி தானே வரணும், அங்கேயே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து உள்ளே இருக்கார். யார், கம்சன் வந்து உள்ளே இருக்கார். கம்சன் உள்ளே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்தார், யானையை பார்த்தாங்க, யானைக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த கிருஷ்ணரோட வாசனை பட்டாலே போதும், நீ வந்து தூக்கி அடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த யானை காத்துக்கிட்டு இருக்கு மோப்பம் பிடிக்கிறதுக்காக, எந்த இடத்துல கிருஷ்ணரோட வாசனை வருதோ அதை அப்படியே பிடிச்சி சுருட்டி தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை ரெடியாக இருக்குது. அது ரொம்ப பெரிய யானை, ஸோ மோப்பம் பிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும். அந்த யானையால் கீழே பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய யானை. அந்த யானை அவ்வளோ பெரிய யானைன்றதுனால பல்ராமன் கிருஷ்ணர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது யானை மாதிரியே தெரியலையாம், ஒரு 4 தூண் இருக்கிற மாதிரி இருக்கான் காலு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒரு தூணில் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம்.
அப்போ வந்து யானை என்ன பண்ணிச்சான், அந்த தும்பிக்கையை வச்சு தேடணும், எங்கே இருக்குது, இங்கே கிருஷ்ணரோட வாசனை வர்ற மாதிரி இருக்கே, கரெக்டாக யாரை கொள்றதுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அந்த தும்பிக்கையை வச்சு மோப்பம் பிடிச்சிட்டே இருந்துச்சான். அப்போ கிருஷ்ணரை பார்த்துருச்சு. கிருஷ்ணரை பார்த்தோன்னே இதுதான் கிருஷ்ணர், இவனை தான் நம்ம தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த யானை அப்படியே கிருஷ்ணரோட கை கிட்ட, அந்த யானை வந்து தும்பிக்கையை வந்து கிருஷ்ணரோட கை கிட்ட எடுத்துகிட்டு வந்து அதை பிடிக்கிறதுக்கு அப்படி வந்துச்சான். அப்போ தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தும்பிக்கையை பிடிச்சி ஒரு சொல்லிட்டு தூக்கி போட்டாராம். அப்படியே அந்த யானை தூர போய் விழுந்து செத்து போச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தான் அந்த யானையும் செத்து போயிடுச்சு. அந்த யானையும் செத்து போனதுக்கப்புறம் கூட ரொம்ப தைரியமாக இருந்தாரா கம்சன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போது வந்து எதுக்கு மல்யுத்தம்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கலாம் பேசும்போது, இல்லை கலந்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்ராமனும் வந்து கிருஷ்ணா நீ போய் கலந்துக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து மல்யுத்த போட்டியில் கலந்துக்க வைக்கிறாங்க. அங்கே வந்து 2 மல்லர்களை கொன்னா கிருஷ்ணர். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானூரன் அப்படின்ற ஒருத்தரும் உஷ்டிகன் அப்படின்ற ஒருத்தர். இவங்க 2 பேரையும் வந்து கொல்றான். இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி கம்சனுக்கு. அந்த மல்லர் படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இவங்க 2 பேரோட உயிர் போனதுக்கப்புறம் தான் கம்சனுக்கு பயமே வர ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அந்த மல்லரையே ஒரு வழி பண்ண தேவாதி தேவனை, சாதாரண தேவன் இல்லை, மல்லரை மாட்டிய தேவனை இல்லை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அந்த தேவனுக்கெல்லாம் தேவனான அப்படின்றவங்களை போய் நம்ம வந்து சென்று நாம் சேவித்தால், அவரை போய் நம்ம பார்த்தோம்னா அப்படின்னு வரார். அவர் என்ன சொல்றாரு, எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்னு சொல்லி சென்று நாம் சேவித்தால். இப்போ இவங்க யாரை பாடிக்கிட்டே வரணும் அப்படின்றத சொல்லியாச்சு. பாடிக்கிட்டே வந்து என்ன பண்ணணும், போய் அவரை சேவிக்கணும். சென்று நாம் சேவித்தால் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. என்ன சென்று நாள் சேவித்தால் என்ன நடக்கும்னா, ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, ஆவாவென்று ஆராய்ந்து, ஆவான்னா வந்துட்டியா வா அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்ணுவாராம். யாரு, நம்ம ஃப்ரெண்ட் இல்லை, நம்மளோட கடவுள். யார் வெல்கம் பண்ணுவாங்க, அந்த கேசவன், அந்த தேவாதி தேவன் நம்மளை வந்துட்டியா வா அப்படின்னு ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் முதல்ல வெல்கம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஆராய்ந்து அருள்வாராம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆராய்ந்து அருள்வார். அது என்னங்க ஆராய்ந்து அருள்வார் அப்படின்னா வந்து நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாரா, அவர் வந்து ஆராய்ந்து தான் நம்மளுக்கு அருள்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுற விஷயம். அவர் வந்து ஆராய்ந்து தான் நம்மளை அருள்வார்னு சொல்கிறாங்க. அதுதாங்க சேஃப்டி. அவர் ஆராய்ந்து தான் நம்மளை அருள்னுமே தவிர நம்ம கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்துடக்கூடாது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன். ஆனால் நம்ம கேட்காமலும் விட்டுறக்கூடாது, நம்ம கேட்குறதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடாது. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம கேட்குறத கேட்க தான் செய்யணும், ஆனால் அவர் கொடுக்கலன்னா அவர் மேலே கோவப்படக்கூடாது. அவர் கொடுக்குறத நம்ம வாங்கிக்கிறோம். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃப்ளோ. ஆன்மீகம்ன்றது அதுதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட அனாலிசிஸில் ஆன்மீகம்ன்றது நம்ம கேட்காமல் இருக்கக்கூடாது, நம்ம கேட்குறத அவர் கொடுக்கலன்னா அவர் மேலே கோவப்படக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும் இல்லையா. அதுதான் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஆராய்ந்து அருளேலோர், ஏங்க ஆராய்ந்து நம்ம கேட்குறத கொடுக்கலாம்ல, அது எதுக்கு அவர் ஆராய்ந்து அருள்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவர் ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏறி அவரோட வேலைக்காக போகணும், ஒரு முக்கியமான மீட்டிங்காக போகணும். அதுதான் அவரோட லைஃப் டைம் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காலையில் சொல்லிடுறார் டிரைவர்கிட்ட, பாருப்பா 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடு, நீ 9 மணிக்கு வந்தால் தான் நான் அதுக்கப்புறம் அடுத்து போய் நான் அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். நான் போய் அந்த செக்இன்னு போர்டிங் பாஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் ஃப்ளைட்டுக்கு போக முடியும். நீ தயவு செஞ்சு லேட்டாக வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் என்னாச்சுன்னா, அவர் காலையில் 9க்கு வரலை, 9:45 வரார். 3/4 மணி நேரம் இவருக்கு ஒரே டென்ஷன். அந்த டிரைவர்கிட்ட ஃபோன் கிடையாது, சரியான டயத்துக்கு வரல, இவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அந்த சமயத்தில் வேறு கார் கிடைக்காது. பயங்கரமான டென்ஷன், கடுப்பு பயங்கர கடுப்பாகி அந்த டிரைவரை பார்த்தோன்னே, அநியாயண்டா, என் உயிரை வாங்கிறதுக்குனே வந்து இருக்கிறியடா, சரியான யமன்டா நீ அப்படின்னு திட்டினாராம். பயங்கரமாக திட்டினாராம். வந்து நீ வந்து என்னோட கரெக்டாக எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கிய அப்படின்னு பயங்கரமாக திட்டினாராம். திட்டிட்டு சரி இப்போயாவது கிளம்பு, முடியுமான்னு பார்க்கலாம், ஃப்ளைட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் ஏறிறார். கார் ஏறி போயிட்டே இருக்கார். போகிற வழியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு பஞ்சர் ஆயிடுச்சு. மறுபடியும் டிரைவரை போட்டு
திட்டுறாரு. நீ ஏன்டா என் உயிரை வாங்குறதுக்குனே வர, உனக்கு வேறு வீடே கிடைக்கலையா, என் வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்து ஏன் உயிரை வாங்குற, நான் இந்த ஃப்ளைட்டை பிடிக்கலன்னா நான் எப்படி அதுக்கு போவேன், எனக்கு முக்கியமான மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாரான். நீ என்னோட எமன்டா அப்படின்னாரான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பக்கமாக அவரோட நண்பர் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வந்தாராம். இவரோட காரை பார்த்துட்டு நிறுத்திட்டு இவர்கிட்ட வந்து, என்னப்பா ஆச்சு, ஏன் வந்து இங்கே நிறுத்துறேன்னா, அதை ஏன் கேட்குறேன், நான் உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் ஆகணும், இந்த மாதிரி ஆகிடுச்சு, இவன் வந்து இப்படி பண்ணுறான், என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து இருக்கிறான், இப்போ நான் எந்த வண்டியை பிடிப்பேன்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு சொன்னாரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வா என் வண்டியில் ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரான். அவருக்கு ஒரே சந்தோஷம். பயங்கரமாக அந்த டிரைவரை திட்டிட்டு, நீ என்னோட ஏமண்டான்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த காரில் ஏறிட்டார். இப்போ அந்த நண்பரோட ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டார். ஏர்போர்ட் போனோடனே அந்த லாஸ்ட் கவுண்ட்டு, நீங்கள் இப்போ மட்டும் உள்ளே போகல அப்படின்னா அதுக்கப்புறம் போகவே முடியாது, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ளைட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, டே கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினடா, நீ மட்டும் இல்லைனா நான் இந்த ஃப்ளைட்டே மிஸ் பண்ணியிருப்பேன்டா, அந்த மீட்டிங்கே நான் மிஸ் பண்ணியிருப்பேன்டா, நீ தாண்டா எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை வந்து பயங்கரமாக வந்து சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, நேராக வந்து ஏர்போர்ட்டில் ஏறி அந்த ஃப்ளைட் ஏறி அவர் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டார். அவர் ஃப்ளைட்டில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டார். ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே அந்த எமர்ஜென்சி சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும்போது, இல்லைங்க ஃப்ளைட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியரு, அதனால் வந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, லேண்ட் ஆனால் கூட ஒழுங்காக லேண்ட் ஆகுமான்னு தெரியல, அது லேண்ட் ஆகும்போது கூட கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனோன்னே எல்லாரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தான் போகிறோம், இப்போ நம்ம இறங்க போகிறோம், அது இறங்குமான்னு தெரியாது, வெடிச்சாலும் வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் கடவுள் மாதிரி காத்தால லேட்டாக வந்தான். எப்போது முதல்ல மாதிரி இருந்த அந்த டிரைவரு இப்போ கடவுளாயிட்டார். கடவுள் மாதிரி அவன் லேட்டாக வந்தான், நம்ம அவனை திட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கார் ஏறினோடனே கடவுள் சரியான சமயத்தில் பஞ்சர் ஆக்கினார் காரை. அப்பயும் நம்ம டிரைவரை திட்டணும், அப்பயும் நம்ம டிரைவர் திட்டிருக்கக்கூடாது. அதுவும் அவன் சரியாக டயரை பார்த்துக்காததுனால தான் பஞ்சர் ஆகி, அவன் நல்லது தான் பண்ணியிருக்கான், அவன் தான் நம்மளுக்கு கடவுள். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தானே நண்பன்ற பேரில் ஒருத்தன் சரியான என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடவுளாக நினச்சவன் இப்போ வந்து அந்த நண்பன் ஏமாயிட்டான். ஒருவேளை அந்த நண்பன் வரலன்னா நான் வந்து இந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருப்பேனா, நான் பாட்டுக்கு அந்த காரில் உட்காந்துருப்பேன், அது அடுத்த வேலையை போய் பார்த்துருப்பேன். தேவையில்லாமல் என் நண்பன் வந்து அவன் வந்து எனக்கு ஏதோ உதவி பண்ணுறேன்ற பேரில் என்னை கரெக்டான நேரத்தில் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விட்டு, என்னோட யமனே அந்த நண்பன் தான், அநியாயமாக அந்த நண்பன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் ஃப்ளைட் என்ன ஆச்சுன்னா சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. ஒரு மீட்டிங் போயிட்டார். இவர் மீட்டிங் போனோடனே மறுபடியும் எதுக்கு எனக்கு இவ்வளோ டென்ஷன், எனக்கு காத்தாலேருந்து டென்ஷன் பண்ணிட்டான் அந்த டிரைவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பல்ட்டி அடிச்சிட்டாராம். அந்த நண்பன் தான் எனக்கு கரெக்டான டைமில் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விட்டான், அதனால் என்னோட நண்பர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னாராம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பாருங்கள் என்னென்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் டிரைவர் லேட்டாக வந்தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பஞ்சர் ஆச்சு, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம வந்து அவனை கடவுளாக பார்க்குறதோ, இவளை யமனாக பார்க்குறதோ, அவனை வந்து திருப்பி நம்ம மைண்டை மாறுறதோ, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை ஆராய்ந்து தான் செய்வார். இந்த டைமில் டிரைவர் வந்து லேட்டாக போனால் தான் இவன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவான், அப்போ தான் இவனுக்கு அந்த டென்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்றத கடவுள் ஆராய்ந்து தான் அவனை லேட்டாக வர வைப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பிளானே சொதப்பிருச்சு, அதனால் இவன் நம்ம கடவுள் வந்து நம்ம கேட்குறத கொடுக்கல, நம்ம கேட்குறத கொடுத்துருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, எனக்கு இவ்வளோ டென்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் என்ன பண்ணுவோம்னா, திரும்ப நம்ம திட்டிகிட்டே இருப்போம். இப்போ என்ன நம்மளுக்கு ஃபைனலாக தோணுதுன்னா, நம்ம கேட்குறத கேட்போம், கடவுளுக்கு தெரியும் அது நம்மளுக்கு நல்லதா கெடுதலா, நம்மளுக்கு அதுக்கான புண்ணியங்கள் இருக்கா, நம்மளுக்கு அதுக்கான பாவங்கள் இருக்கா, இதை கரெக்டாக கொடுக்கலாமா வேண்டாமான்றதை அவர் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கட்டும். ஆனால் நம்ம கேட்குறத கேட்போம், அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க சந்தோஷமாக ரெடியாக இருப்போம். ஓகே, கடவுள் நம்மளுக்கு அருள்னது இதுதான் நம்மளுக்கு விதிச்சிருக்கு போல இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். கடவுளே அடுத்த தடவை எனக்கு இன்னும் ஜாஸ்தி கொடு, எனக்கு சந்தோஷத்தை கொடு, நான் எதிர்பார்த்தது கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கலாம். அவர் மறுபடியும் கொடுக்கலன்னா அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், அவர் தான் ஆராய்ஞ்சு தான் அருள்வார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் இதில் சொல்கிறாங்க. இந்த பாசுரத்தை பாடி முடித்த உடனே அந்த கோதுகலமுடைய பாவாயும் ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு இவங்களோட சேர்ந்து பாவை நோன்பு இருக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான்
போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திரு அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ அமிர்தகடவல்லி சமேத ஸ்ரீ குடமாடு கூத்த சுவாமினே நமக. திருவன் புருஷோத்தமம் ஸ்ரீ புருஷோத்தம நாயகி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக. திருச்செம்பொன் செய்கோயில் ஸ்ரீ அல்லி மாமலர் நாச்சியார் சமேத ஸ்ரீ பேர் அருளாள சுவாமினே நமக. திருமணி மாடக் கோயில் ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ நந்தா விளக்கு சுவாமினே நமக. ஆரத்தி பாடல். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். சந்நிதி வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். சந்நிதி வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.